ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் வேர்ல்டு வைடு இதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரெண்டாவது தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது. மூணாவது தான் சிஓபிடி மாதிரி வந்து இந்த லங்ஸ் டிசீசஸ்கள் வருது, கேன்சர், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அடுத்தடுத்த இடங்கள் தான். ரொம்ப காமனாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா நமக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய அந்த சாலை விபத்துகள் தான் மோஸ்ட் காமன் காசாக வந்து இருக்குது. எந்த உறுப்பு டேமேஜ் ஆச்சுன்னா உடனே உயிர் போகும் அப்படின்றது ரெண்டு. மூளை, இன்னொன்று நம்மளோட இருதயம். மூளை தான் வந்து நம்ம உடம்போட சென்ட்ரல் யூனிட், ஒரு கம்ப்யூட்டர் பிரெயின் மாதிரி அதுதான். ஸோ நம்ம அந்த ஹார்ட் டிஸ்கை போய் நம்ம டப்புன்னு அடிச்சது அப்படின்னா நம்மளோட என்டையர் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிடும். நம்ம இருதயம் துடிக்கிறது மூளை கண்ட்ரோல், நம்ம மூச்சு விடுறது மூளை கண்ட்ரோல். அடிப்பட்ட உடனே எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் திடீர்னு பார்த்தா வருஷன் ஆகிடும். அந்த டைம் பீரியடை தான் நம்ம லூசிட் இன்டர்வல்னு சொல்கிறோம். இது வந்து ஹெட் இன்ஜுரி கேசஸில் வந்து ரொம்ப ரொம்ப காமன். எஸ்பெஷலி வந்து இடிஹெச் எஸ்டிஹெச்னு சொல்லுவாங்க. அந்த பிரெயினோட அவுட்டரில் ரத்தம் கோக்குறது, அது பார்த்தா எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா. எப்பவுமே இந்த ஹெட் இன்ஜுரி நடந்தாலே நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துருப்பாரு. 4 வீலர் ஆக்சிடென்ட்ஸ் போது டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கோங்க, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கோங்களாம் அந்த ஃப்ரண்ட்ல டேஷ்போர்டு ஸ்டியரிங்லாம் இருக்கும், அதில் போய் மோதுவாங்க. டேரெக்டாக ஹிட் வந்து காலர் பொன்கையும் இந்த எலும்புகள் அதில் போய் அடிக்கும். அந்த எலும்புங்க போயிட்டு பின்னாடி இருக்கிற ஹார்ட்டில் போய் குத்தும். ஹார்ட் உள்ள வந்து ப்ளீடிங் நடக்கும். ஹார்ட்டை சுற்றி தண்ணி சேர ஆரம்பிச்சோம். டேம்பரேட் ஆகும்போது ஹார்ட் பம்பிங் நின்றுடும். அடிப்பட்டு நல்லா தான் இருக்கேன், வாங்க வீட்டுக்கு போகிறாங்க, வழியிலே திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. ஹெட் இன்ஜுரி நடந்திருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி ட்ராமா சென்டரில் இதான் முதல்ல கேட்பாங்க. உங்களுக்கு பார்வை நல்லா தெரியுதா, உங்களுக்கு மயக்கம் வருதா, சுயநலவு நல்லா இருக்கா, அதுலேருந்து ரத்தம் வருதான்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டேஞ்சர் சைன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று ஆர்பி சௌத்ரி அவர்கள் ராஜஸ்தான் போயிருக்காங்க. அங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸ்பாட்ல இறந்துட்டாரு சார். இப்போ என்னன்னா, எந்த இடத்துல அடிபட்டா உடனே ஸ்பாட்ல இருந்துருவாங்க, இல்லை இந்த இடத்துல அடிபட்டா காப்பாற்ற முடியும், எப்படி சார் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது? இதுதான் வந்து ஆர்டிஏ கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கோ லீகலாக டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற இடமா ஆர்டிஏ அப்படின்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் வேர்ல்டு வைடு இதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா உலகத்தில் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னும் போது முதல் இடத்துல இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் தான் இருக்குது. ரெண்டாவது தான் இந்த ஹார்ட் அட்டாக் வருது. மூணாவது தான் சிஓபிடி மாதிரி வந்து இந்த லங்ஸ் டிசீசஸ்கள் வருது, கேன்சர், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அடுத்தடுத்த இடங்கள் தான். ரொம்ப காமனாக ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா நம்மளுக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய அந்த சாலை விபத்துகள் தான் மோஸ்ட் காமன் காசாக வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வீலர் ஆக்சிடென்ட்டு, 4 வீலர் ஆக்சிடென்ட்டு, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு, ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுன்னு பல வாகனங்கள் ஆக்சிடென்ட்டை நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆக்சிடென்ட்கள் வந்து நம்ம பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இழப்புகள் வந்து இந்த 2 வீலர் ஆக்சிடென்ட்டில் தான் நடக்குது. கம்பேரிட்டிவ்லி 4 வீலர் ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சேஃப்டி வந்து 2 வீலரோட கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. ஏன்னா நிறைய கார்ஸில் உங்களுக்கு தெரியும் ஏர் பேக்ஸு, சேஃப்டி பேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் ஆனாலும் ஒரு லெவல் ஸ்பீட் வரைக்கும் தான் என்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குதா அந்த சேஃப்டியும் நம்மளுக்கு வேலை செய்யுது. இப்போ ரொம்ப ஹை ஸ்பீடில் நம்ம வந்து இல்லைனா நம்ம ஆப்போசிட்டில் மோதுற இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடமா இருந்ததுன்னா அதுவே கூட ஆபத்தில் முடியுது. எவ்வளோ பெரிய பெரிய கார்ஸ் பார்க்குறோம், ஆனால் அதுவே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி உயிரிழக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பாருங்கள். இப்போ வந்து மெயினாக வந்து எந்த உறுப்பு டேமேஜ் ஆச்சுன்னா உடனே உயிர் போகும் அப்படின்றது ரெண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இருதயம். இது ரெண்டு தான் ப்ரைமரியாக உடனே உயிர் போகிறதுக்கான முக்கியமான உறுப்புகள். ஏன் அப்படின்னா மூளை தான் வந்து நம்ம உடம்போட சென்ட்ரல் யூனிட், ஒரு கம்ப்யூட்டர் பிரெயின் மாதிரி அதுதான். ஸோ நம்ம அந்த ஹார்ட் டிஸ்கை போய் நம்ம டப்புன்னு அடிச்சது அப்படின்னா நம்மளோட என்டையர் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம இருதயம் துடிக்கிறது மூளை கண்ட்ரோல், நம்ம மூச்சு விடுறது மூளை கண்ட்ரோல், நம்ம பேசுறது, அசையிறது, பார்க்குறது எல்லாமே மூளை கண்ட்ரோல். மூளை தான் எல்லாத்துக்கும் நரம்பு சப்ளையே இறக்குது. அப்போ மூளை வந்து நம்மளுக்கு அடிபட்டு ஹெட்டில் வந்து ஒரு இன்ஜுரி ஆகி பிரெயின் ஃபுல்லாக ப்ளீட் ஆகி பிரெயின் கண்டிஷன் ஆகி இல்லை பிரெயின் வந்து டியர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ உடனே வைட்டல் ஆர்கன்ஸ்லாம், அதுவும் எஸ்பெஷலி பிரெயினில் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த செரிபெல்லம், மெடுலா ஆப்ளிகேட்டா, இந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த வைட்டல் சென்டர்ஸ்லாம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோர்ஸாக வந்து ஒருத்தவங்க அந்த ஆக்சிடென்ட்டில் அடிபட்டுறாங்கன்னா டக்குன்ட்டு ஹார்ட் லங்ஸ்லாம் நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட்டில் மெயினாக உயிரிழக்கிறதுக்கு மெயின் ரீசன். ரெண்டாவது வந்து இருதயம். ஏன்னா இப்போ நிறைய டைம் வந்து இந்த 4 வீலர் ஆக்சிடென்ட்ஸ் போது நம்ம இந்த ப்ரெஷரில், எஸ்பெஷலி இந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கோங்க, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கோங்களாம் அந்த ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டு ஸ்டியரிங்லாம் இருக்கும், அதில் போய் மோதுவாங்க. மோதும் என்ன ஆகும்னா டேரெக்டாக ஹிட்டு வந்து நம்ம இந்த ஸ்டெர்னம் ஜாயிண்ட், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பெயின் போன், காலர் போன்னு சொல்லுவாங்க, இங்கேயும் இந்த எலும்புகள், சாப்ஸ் எலும்புகள், ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் போய் அடிக்கும் போது டேரெக்டாக அந்த எலும்புங்க போயிட்டு பின்னாடி இருக்கிற ஹார்ட்டில் போய் குத்தும். அப்படி ஹார்ட்டில் போய் குத்தும் போது ஹார்ட் உள்ளே வந்து ப்ளீடிங் நடக்கும். அப்போ வந்து என்ன ஆகுனா ஹார்ட்டை சுற்றி தண்ணி சேர ஆரம்பிச்சிடும். இது பேர் தான் கார்டியாக் டேம்பனேட்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல டேர்ம் கார்டியாக் டேம்பனேட் ஆகும்போது ஹார்ட் பம்பிங் நின்றுடும். இல்லைனா திடீர்னு ஹார்ட்டில் அடிப்படும் போது வந்து ஹார்ட்டில் வந்து நம்மளுக்கு இசிஜி சேஞ்சஸ் ஆகி ஏதாவது ப்ராப்ளம், அரித்மியாஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்படி வந்தும் போகலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது மெயின் காரணம் ஆஃப் டெத்தாக வந்து நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி வேறு ஏதாவது ரீசன்ஸ்க்கு நடக்குமானா கண்டிப்பாக பிளட் லாஸ்.
ஏன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் ரத்தம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சர்க்குலேஷனில் வந்து பிளட் லாஸ் நம்மளுக்கு வந்து ஆகுது, ஒரு ஒரு 1 லிட்டருக்கு மேலே பிளட் வெளியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைப்போவெலிமியாக்கு போயிடும். அதாவது என்னென்னா நம்ம பாடி பிபி டவுன் ஆகிடும். பிளட்டு உள்ளே இருக்கும் போது தான் நம்மளோட பிபி மெயின்டைன் ஆகும். அப்போ பிளட்டு போக 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 பாடியில் வந்து சர்க்குலேஷன் நடக்காது. ஏன்? பிளட்டு தான் உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் கேரி பண்ணுது, பிளட்டு தான் உடம்பு ஃபுல்லாக சக்தை கேரி பண்ணுது. அப்போ பிளட்டெல்லாம் வெளியே போக போக அப்போ மூளைக்கு வந்து யார் ஆக்சிஜன் கொடுப்பா? அப்போ வந்து ஹார்ட்டுக்கு யார் ஆக்சிஜன் கொடுப்பா? கிட்னிக்கு யார் ஆக்சிஜன் கொடுப்பா? அப்போ பிளட்டே வெளியே போகும்போது எல்லா ஆர்கன்ஸும் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகுது. அப்போ பிளட் லாஸ் வந்து ஒரு மெயின் ரீசனாக வந்து இருக்குது. ஸோ ஓவர் ப்ளீடிங்கும் ஆகக்கூடாது. அப்போ ஓவர் ப்ளீடிங் வந்து எப்போ ஆகலாம்னா ஏதாவது ஒரு முக்கியமான ரத்த குழாய்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஹர்ட் ஆகிட்டாலோ கிழிஞ்சிட்டாலோ பிஞ்சிட்டாலோ அப்போ நம்மளுக்கு ஏற்படும். அது வெளியே தெரியும் போது எக்ஸ்டர்னல் ப்ளீடுன்னு சொல்கிறோம். உறுப்பு உள்ளேயும் நிறைய ரத்த குழாய்கள் போகுது, அது பேர் தான் அயோட்டா, இந்த மாதிரி பெரிய அந்த மாதிரி விஷயம் கிளியும் போது இன்டர்னல் ப்ளீடுன்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்டர்னல் நிறைய பேர் வெளியே உடம்பு நல்லா தானே இருக்குது, எதுவுமே ரத்த காயமேலாம் அப்புறம் எப்படி இறந்தார், ஆனால் பார்த்தா உள்ள ஃபுல்லாக அந்த வயிற்றை திறந்தோம்னா ரத்தம் குப்புன்னு வெளியே வரும். சினிமாலாம் காமிச்சிருக்காங்க, காதுல இருந்து ரத்தம் வந்தா காப்பாற்ற முடியாத மாதிரி சொல்றாங்களே, அது உண்மைதானா? அது ஃபேக்ட் தானா? கண்டிப்பாக அது உண்மைதான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஹெட் இன்ஜுரிக்கான சைன். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய பேர் வந்து அடிபட்டு எழுந்திருப்பாங்க, ஆனால் நல்லா தான் இருக்கேன் வாங்க வீட்டுக்கு போகிறான்வாங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு வந்து இறந்துருவாங்க. போகிற வழியிலே திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. அப்போது ஒரு டாக்டர் இன்ஜுரி ஒரு ஆக்சிடென்ட் என்னும் போது ஹெட் இன்ஜுரி நடந்திருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி ட்ராமா சென்டரில் இதான் முதல்ல கேட்பாங்க. அப்போ 3-4 விஷயங்கள் மெயினாக அவங்க பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை நல்லா தெரியுதா அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வருதா, வாந்தி வருதா, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஷியஸ்னஸ்க்கு ரிலேட்டடு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுயநலவு நல்லா இருக்கா இல்லை சுயநலவு கம்மியாகிறாங்களா, ட்ரௌசி ஆகிறாங்களா, இது 3. நாலாவது காதுலேருந்து ரத்தம் வருதான்னு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டேஞ்சர் சைனு. அப்புறம் 5வது காக்கா வலிப்பு வருதான்ட்டு. இது எதுவுமே இல்லை அப்படின்னா தான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன் வைப்பாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருங்க, ரொம்ப தேவைப்பட்டு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா 1 டே கூட ஒரு அப்சர்வேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் லூசிட் இன்டர்வல். லூசிட் இன்டர்வல்ன்றது என்ன அப்படின்னா, அடிப்பட்ட உடனே பேஷண்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, அடிப்பட்ட உடனே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கும், ஆனால் திடீர்னு பார்த்தா வருஷன் ஆகிடும். அந்த டைம் பீரியடை தான் நம்ம லூசிட் இன்டர்வல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட் இன்ஜுரி கேசஸில் வந்து ரொம்ப ரொம்ப காமன். எஸ்பெஷலி வந்து இடிஹெச் எஸ்டிஹெச்னு சொல்லுவாங்க, அந்த பிரெயினோட அவுட்டரில் ரத்தம் கோக்குறது, அது பார்த்தா எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமட்டோமா, எஸ்டிஹெச்னா சப்டியூரல் ஹெமட்டோமா. இந்த மாதிரி கேசஸில் வந்து இந்த லூசிட் இன்டர்வல் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம எப்போயுமே இந்த ஹெட் இன்ஜுரி நடந்தாலே நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துருப்பா சேஃப்டிக்குன்ட்டு, ஒரு சிடி ஸ்கேன் தலைக்கு எடுத்து பார்த்துடுறது. ஏன்னா ப்ளீடிங் எதுவும் இல்லைன்ட்டு கன்ஃபார்மாக பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணலான்ட்டு. ஆர்பி சௌத்ரி வந்து சீனியர் சிட்டிசன், அந்த ஃபோர்ஸில் ஏர் பேக் அடிக்கும் போது ஒரு பதட்டத்தால் வந்து ஏதாவது ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்லை இதனால ஏதாவது உயிர்வலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பதட்டத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகிறதுக்கு வாய்ப்புன்றது இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப 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 கம்மி சான்சஸ் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆச்சரியமாவோ இல்லை பயத்தையோ டம்முன்னு இருக்கும்போது ஹார்ட் பீட்டுகள் வேகமாக வந்து துடிக்கும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளட் ப்ரெஷர்ஸ்லாம் ஏறும், இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த கேஸில் வந்து ரொம்ப கம்மின்றேன். இப்போ வந்து ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாரு, இல்லைனா ஒரு கொள்ளைக்காரங்க நடுவில் மாட்டிக்கிட்டாரு, போட்டு மிரட்டினாங்க, அந்த டைமில் உயிர் போயிடுச்சுன்னா அது பயம் ரிலேட்டடாக போகுதுன்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சான்சஸ் வந்து இன்டர்னல் இன்ஜுரிஸ், எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ், பிரெயின் இன்ஜுரி, ஹார்ட் இன்ஜுரி, ஆர்கன் இன்ஜுரி, இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன்ஸில் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓல்டேஜ், ஆல்ரெடி அவருக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே உடம்பே வீக்காக இருந்திருக்கும், பயத்தில் வந்து அந்த பயம் தாங்க முடியாமல் இறந்துட்டாரா அப்படின்றது வந்து சான்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி போகுது. ஏன் என்ன நடக்கும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸில் வந்து நம்மளுக்கு படும்போது ஒரு பயத்தில் வந்து ஹார்ட் ரேட்டு பிபிஸ்லாம் அதிகமாகும் போது திடீர்னு வந்து அட்டாக் வரலாம். ஹார்ட் அட்டாக்கு மெயின் ரீசனே ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், இதெல்லாம் தான். ஒரு ஹார்ட் அட்டாக்கு வந்து ஒரு ஹார்ட் பெயின் எப்போ அதிகமாகும்னு சொல்லுவாங்கன்னா 3 சொல்லுவோம். ஒன்று வந்து எக்ஸசைஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து எமோஷன்னு சொல்லுவான். அப்போ எமோஷனல் திங்ஸ் அப்போ நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னும் போது ஐயோ அப்படின்வாங்க. அந்த பெயின்லேயே அந்த டைம்லேயே அவங்களுக்கு ஏதாவது ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறது இருக்குது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப லாஸ்ட் ஆப்ஷனில் தான் வைக்கணும். சார், இப்போ ஒருத்தருங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க லோ கான்சியஸ்னஸில் இருக்காங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல இப்போ நானே கூட வந்துட்டு நான் இருக்கேன் வெளியே, ஓகேங்களா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன் உடனே என்ன சொல்லுவேன்னா, சார் இப்போ நான் இங்கே ஃபோன்லேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது, முதல்ல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்ட்டு. ஸோ இதுதான் எல்லாரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் எந்த ஹீரோயிசமும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ ஃபோன்
ஃபோன் பண்ணி அவங்களை கூப்பிட்டு போகிறது. ஏன்னா ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நம்ம கையில் இருக்காது. கரெக்டாக ஒரு ஐவி ஃப்ளூயிட் போடணும் நம்மக்கிட்ட இருக்காது, ஒரு ரத்தத்தை ஏற்றணும் நம்மக்கிட்ட இருக்காது, ஒரு தையல் போடணும் நம்மக்கிட்ட இருக்காது, கட்டு கட்டணும் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைனும் போது நம்ம வந்து அந்த இடத்துல முதல் டார்கெட்டாக ஆம்புலன்ஸ் 108க்கோ இல்லை எந்த ஆம்புலன்ஸ்க்கோ ஃபோன் பண்ணி டக்குன்னு பேஷண்ட்டை ஹவு மச் ஏர்லி ஆஸ் பாசிபிள் யூ ஹவ் டு ஷிஃப்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபார் ஹெல்ப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் தனியால் அதை செய்ய முடியாது. அப்போ உடனே என்ன பண்ணுங்கன்னா அடுத்தடுத்த டூ வீலர் நான் நிறுத்துங்க ஒரு 3-4 பேரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஆம்புலன்ஸ் வர்றது, தூக்கி வைக்கிறதுலாம். அந்த சமயம் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் அப்படின்னா, ஒரு வாட்டி பாடியை எக்ஸாமின் பண்ணலாம். எக்ஸாமின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல வந்து ரத்தம் ஏதாவது ஊற்றிக்கிட்டே இருக்குன்னா உடனே அந்த இடத்துல டைட்டாக ஒரு துணியை போட்டு கட்டலாம். இல்லைனா அந்த ரத்தத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் துணி, புது துணி இருந்ததுன்னா அதை போட்டு நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா பிளட் லீக் ஆகிட்டே இருக்குது. அப்போ பிளட் லீக் ஆகிறது நம்ம தடுக்கணும். ஸோ நம்ம போகிற வரைக்கும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் கிளாத்தை வந்து ஏன் நம்ம ஒரு மோசமான துணி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா துணி ஃபுல்லாக கிருமிகள் நிறைந்தது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ரெஷ் துணியை யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷன். நம்மளுக்கு கிடைக்கவே இல்லைனா அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி போட்டு அலசிட்டாது அதை மேலே போட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ தட் ப்ளீடிங்கை நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது வந்து we have to look for ஏபிசி. ஏபிசின்றது என்னென்னா ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன். ஓகேங்களா? ஏர்வேன்றது என்னென்னா அவர் மூச்சு விடுறாரான்னு பார்க்குறது. ஓகே, அந்த வாயிலேருந்து இந்த இது வரைக்கும் கரெக்டாக இருக்கா, இல்லை வாயில் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது. ப்ரீத்திங் என்னென்னா மூச்சு விடுறாரான்னு பார்க்குறது. சீவர்னா சர்க்குலேஷன். சர்க்குலேஷன் என்னன்னா அவருக்கு பல்ஸ் இருக்கான்னு பார்க்குறது. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அவர் மூச்சு விடுறாரு, அவருக்கு பல்ஸ் இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட். ஓகே, டக்குன்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு சீக்கிரமாக வந்துட்டு அனுப்புறது. அவருக்கு பல்ஸே இல்லை. ரொம்ப காமனாக எல்லாரும் பல்ஸ் எங்கே தேடணும் அப்படின்னா வந்துட்டு இந்த கழுத்து எலும்பு இருக்குல்ல, இந்த கழுத்து எலும்புக்கு எதர் இந்த சைடு இல்லைனா இந்த சைடுக்கு உடனே உங்கள் விரல் எப்படின்னு உழைச்சிருங்க. இதை நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு துடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கேட்கும். அதுதான் கெரோட்டிட் ஆர்ட்ரி, பெரிய ஆர்ட்ரி, உங்களுக்கு பிரெயினுக்கு போகிற ஆர்ட்ரி, நல்ல ஃபீலிங், ஈஸியாக கண்டுபிடிக்கிற விஷயம். ஸோ இந்த பல்ஸ் இருக்குது, மூச்சை விடுறாருன்னா இஸ் வெல் அண்ட் சேஃப், நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த பல்ஸ் தெரியல, அதே மாதிரி வந்து அவருக்கு மூச்சு விடலை அப்படின்னா இமீடியட்டாக சிபிஆர்னு ஒன்று ஆரம்பிக்கணும். நீங்கள் சிபிஆர்ன்றது கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன் சொல்லுவாங்க. கார்டியோனா ஹார்ட், பல்மனரினா லங்ஸ், ரிசசிட்டேஷனாக காப்பாற்றும் முறை. ஓகே, ஸோ இருதயம் மற்றும் நுரையீரல் காப்பாற்றும் முறையை நம்ம இமீடியட்டாக வந்துட்டு ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து இந்த சிவாஜி வாஸ் படத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு 2 கைகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் இப்படி லாக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த எல்போ ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எல்போ ஜாயிண்ட் மடங்கி இருக்கக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதான் உங்கள் பொசிஷன். எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த லாக்கை விடக்கூடாது, எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த எல்போ மடங்கக்கூடாது. இது 2 தான் பிரைமரி ரூல். இப்படி ஒரு பொசிஷன் வச்சுக்கிட்டு இவங்களோட நெஞ்சு எலும்பு இருக்குல்ல, இந்த நெஞ்சு எலும்பில் கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க. 1 2 3 4ன்னு அழுத்துறீங்க. அப்படி எவ்வளோ ஸ்பீடில் அழுத்தினோம்னா 1 நிமிஷத்துக்கு 100 வாட்டி அழுத்தணும். ஒரு நிமிஷத்தில் இருக்கிறது 60 வினாடி. 60 வினாடி நீங்கள் வந்து ஒரு வினாடிக்கு ஒன்று அழுத்துனீங்கன்னா கூட 60 தான் அழுத்துவீங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 40 அழுத்தணும்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வினாடிக்கு கம்மியாக நீங்கள் 2 வாட்டி அழுத்தணும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ 1 and 2 and 3 and 4 5 6 7 அப்படின்னு ஸ்பீடாக சொல்லணும். இப்படி பண்ணும் போது நீங்கள் டயர்டாகுவீங்க. அதனால தான் இந்த 2-3 சைக்கிள் பண்ண மாட்டேன்னே இன்னொரு ஆளை வர சொல்லிடணும். ஸோ அவருக்கு வந்து ஹார்ட் வந்து நிற்குது, அவர் மூச்சு விடலைன்னா இதை ஒரு 30 வாட்டி எழுத்திட்டு ஒரு 2 வாட்டி பிரெத் கொடுப்பாங்க. அது பேர் தான் ரெஸ்கியூ பிரெத்துன்னு சொல்லுவோம். மூச்சை வந்து இந்த வாயை திறந்து அப்படின்ட்டு ஊதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம மாற்றி 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க மூச்சு கொடுக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து இந்த அழுத்தத்தை பண்ணலாம். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இந்த சைக்கிளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்து அந்த ரத்தம் எங்கே லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதை பேக் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம். இதெல்லாம் நான் எப்போ சொல்கிறேன்னா ஹார்ட்டும் ஒர்க் ஆகலை, அதாவது பல்ஸும் இல்லை, மூச்சும் இல்லைன்னா தான் அதெல்லாம் பண்ணணும். அவரே மூச்சு விட்டு நல்லா தான்ப்பா இருக்கேன், அங்கே ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குப்பா, என்னென்னு பாருங்கப்பான்றாருன்னா அப்போ உட்காந்து இரியா நான் உன்னை காப்பாற்றுறேன் பாரு அப்படின்ட்டு அழுத்தி இருக்கிற உசுரை நீங்கள் அமுச்சு விட்றாதீங்க. அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இல்லை தாத்தா நீ ஏதோ தப்பாக பேசுகிற, இரு நான் இப்போ ஊதுறேன் பாருன்ட்டு. ஸோ அவர் மூச்சு விடுறாரு, அவருக்கு பல்ஸ் இருக்குன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து கம்முன்னு இது பண்ணிவிட்டு ஹெல்ப் கூப்பிடுங்க. இந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்னா இந்த சிபிஆர்ன்ற முதல் உதவி நீங்கள் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் பண்ண முடியுன்றதான் நம்ம பாயிண்ட்டு. மிடில் கிளாஸ் பீப்புள் கார் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வெஹிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்குங்களா? கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஸ்கீம்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இதுக்கெலாம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் சைடில் வந்து கேன்சர் கேஸஸ்க்கே ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ கேன்சருன்றது பெரிய காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். ஒரு கீமோ, ரேடியோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல லட்சங்கள் வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சைடில் வந்து அது வந்து இலவசமாக பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்ப்பாங்க. எப்போ நம்மளுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் இப்போ நம்ம வந்து அட்மிட் பண்ணி எமர்ஜென்சியெல்லாம் முடிச்சிடுறோம். அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி எலும்பு இங்கே உடஞ்சிருக்கு, கால் எலும்பு உடஞ்சிருக்கு, கை எலும்பு உடஞ்சிருக்கு, அந்த எலும்புக்கு ராடு வைக்கணும், பிளேட் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆர்த்தோ டாக்டர் சொல்லுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷனுக்கு அந்த ராடு பிளேட்டுக்கு நம்ம காசு கொடுக்குற மாதிரி
மாதிரி வரும். அந்த மாதிரி டைம் அப்போ தான் இந்த காப்பீட்டு திட்டங்கள் இருக்குது. அழகான காப்பீட்டு திட்டங்கள் நம்ம தமிழக அரசில் வந்து இருக்குது. ஓகேங்களா, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம், அதே மாதிரி மத்திய அரசும் வந்து ஒரு சில திட்டங்கள் இருக்குது, ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நேஷனல் ஸ்கீமும் சரி ஸ்டேட் ஸ்கீமும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஸ்கீம்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ப்ரைவேட்டில் தான் போக போகிறேன்னா ஒரு சில கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டங்கள் ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே செல்லுது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மருத்துவமனை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில 100 மருத்துவமனைகளில் வந்து அது செல்லும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக பே பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது 2. 3வது நீங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸே வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஐசிஐசிஐ லம்பார்ட் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், நான் வந்து இந்த இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் இல்லை, எல்லா ப்ரைவேட் பெரிய பெரிய மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா உடனே உள்ளவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஜாலி அது. ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எதுக்கு சார் இருக்காங்க, தேர் ஆல் தேர் ஃபார் அ பிஸ்னஸ். அதாவது என்னென்னா பேஷண்ட்ஸை காப்பாற்றுறது ஒரு சைடு இருந்தாலும் பேஷண்ட்ஸ் வரணும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எண்ணிக்கைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையா இல்லையா? இப்போ சென்னையிலேயே நம்ம இங்கே தெருவில் தாண்டி அப்படி ஒரு தரமணி வரைக்கும் போனீங்கன்னா ஒரு 10 ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் லைனாக. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி நம்ம ஊரில் எக்கச்சக்கம் ஏராளம் போதும்னு இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னு இருக்கும் போது இங்கே பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும்னா டவுனை தாண்டி வில்லேஜ் சைடு போகும்போது தான் பிரச்சனை. இன்னும் பார்க்குறோம் பல பேர் பாம்பு கடிச்சு பிரச்சனை வருது, ஊரில் மின்சாரம் அடிச்சிருச்சு பிரச்சனை வருது, காட்டில் வந்து யானை அடிச்சிருச்சு பிரச்சனை வருது. அப்போ இங்கே சென்னையில் இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம ரூரல் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். ஸோ இப்போ சிட்டியில் மட்டும் இருக்கிற அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஏன் ஒரு கிராமத்துக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றது தான் பார்க்கணும். இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. ஆனால் நிறைய டைம் என்ன ஆகுனா கேஸை ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த ஃபெசிலிட்டி நாங்கள் இந்த சுகாதார நிலையம் பார்க்க முடியாதுமா, நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிருங்கம்மான்னுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஜிஹெச்சுக்கு போகிறேன், நீங்கள் புதுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போயிருங்க, நீங்கள் சேலம் ஜிஹெச்சுக்கு போயிருங்க. இங்கே அப்போது ஏன் சேலம் ஜிஹெச் லெவலுக்கு அந்த டவுனுக்கு நம்ம கொண்டு வர முடியாது? அப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை எல்லா கிராமத்திலும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து டேக் ஹோம் மெசேஜ். சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.